இருந்தா அது மசூதி, உயரமா கட்டியிருந்தா அது தேவாலயம், நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தால் அது கோவில். தெரியவில்லை. அடிக்கட்டுமானத்தில் ஏதாவது அடையாளம் தெரியுமா? பேஸ்மெண்ட்ல அடையாளம் யாராவது போடுவாங்களா? இது கிறிஸ்டியன் பேஸ்மெண்ட், இது முஸ்லீம் பேஸ்மெண்ட், இது இந்து பேஸ்மெண்ட், இது ஷெட்யூல் காஸ்ட் பேஸ்மெண்ட் அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? வெளியில எலிவேஷன்ல தான், சூப்பர் ஸ்ட்ரக்சர்ல தான் காட்ட முடியும். இப்படி கட்டியிருந்தா, கூம்பா கட்டியிருந்தா அது மசூதி, உயரமா கட்டியிருந்தா அது தேவாலயம், நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தால் அது கோவில். அது வெளியில தான் காட்ட முடியும். அடிக்கட்டுமானத்தில் தெரியுமா? இந்து கோவிலுடைய அடிக்கட்டுமானத்தில் இந்து அடையாளம் உண்டா? அப்ப எவ்வளவு ஒரு மோசம். அந்த இடத்தில் ராமர் பிறந்தார் என்பதற்கு எந்த சான்றுகளும் இல்லை. சான்றாவணங்களை காட்டுங்கள் என்று நாம் கேட்பதே பொருத்தமற்றதுதான். ஏனென்றால் ராமன் பிறந்திருந்தால் தானே காட்ட முடியும். ஒரு கற்பனை பாத்திரம், அதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படியே இருந்தாலும் 2000 ஆண்டு காலம்தான் வரலாறு. அவர் ஏதோ 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்ததாக சொல்லுகிறார்கள். அப்படி பார்த்தால் இன்றைக்கு சிவன் கோவில்களும் பெருமாள் கோவில்களும் இருக்கிற இடமெல்லாம் பௌத்த விகார்களாக இருந்தன. பௌத்த விகார்களை இடித்து தரைமட்டமாக்கிவிட்டுத்தான் சிவன் கோவில்களை கட்டியிருக்கிறீர்கள், பெருமாள் கோவில்களை கட்டியிருக்கிறீர்கள். எனவே அதையெல்லாம் இடித்து தரைமட்டமாக்கிவிட்டு அந்த இடங்களில் எல்லாம் பௌத்த விகார்களை கட்ட வேண்டும். திருப்பதி ஏழுமலையான் இருக்கிற இடத்திலே பௌத்த விகாரை கட்ட வேண்டும். திருவரங்கநாதன் படுத்திருக்கிற இடத்திலே புத்த விகாரை கட்ட வேண்டும். காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் இருக்கிற இடத்திலே புத்த விகாரை கட்ட வேண்டும். சொல்லிக்கொண்டே போகலாம். இந்தியா முழுவதும் இருக்கிற சிவன் கோவில்களும் பெருமாள் கோவில்களும் ஒரு